முதலாவது ஏன் இந்த நிகழ்வை, இந்த மலையக மக்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய வாய்ப்பை ஏன் அவர்கள் பாராட்டவில்லை? ஏன் இந்த இந்த அவர்கள் இதில் ஏதாவது நாங்கள் பிழைவிட்டிருந்தால், நாங்கள் ஏதாவது தவறுகள் இழைத்திருந்தால் பாராளுமன்றத்தில் தொடர்பாக பேசலாம், எங்களுடைய கேட்கலாம். அவர்கள் அங்கே எதுவும் கூற மாட்டார்கள். அவர்கள் ஊடகத்திலே முன்வந்து மக்களை குழப்புவதற்காகத்தான் சில செயல்பாடுகளே ஈடுபட்டிருக்கின்றார்கள். நான் கொடுக்கிற 2007ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கம் உங்களுக்கு இதை வழங்கவில்லை, உங்களுடைய கட்சிக்கு வழங்கவில்லை. பாரத பிரதமர் மோடி அவர்கள் உங்களுடைய கட்சிக்கு இது கொடுக்கவில்லை, இது மலையக மக்களுக்காக கொடுத்தது. எனவே நீங்கள் ஊழலில் ஈடுபட்ட அரசாங்கம், இந்த நாட்டிலே வங்குரோத்தில் ஈடுபட்ட உங்கள் அரசாங்கத்தை மக்கள் வீட்டுக்கு விரட்டியவுடன் பொறுப்பேற்ற புதிய அரசாங்கத்துக்கு பொறுப்பு இருக்கிறது. இந்திய அரசாங்கம் வழங்கிய அந்த வீட்டு திட்டத்தை சரியான முறையிலே மலையக மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய தார்மீக கடமையை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் இந்த வீட்டு திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கோம். இந்த கடிதம் அதாவது பயனாளர்கள் தெரிவுக்குத்தானே, அதாவது பயனாளர்கள் என்றால் நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள் என்று அவர்களுக்கு ஒரு ஆவணத்தை கையளித்த நிகழ்வு தான் அது. ஏற்கனவே வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்ட மக்களுக்கு அந்த வீடுகள் ஒப்படைக்கின்ற பொழுது அவர்களுக்கான காணி உரிமை பத்திரமும் வழங்கப்பட்டது. ஜனாதிபதி கையில் இரண்டுமே வழங்கப்பட்டது. ஒரே நிகழ்வு, 2 விடயங்கள் அங்கு நடைபெற்றது. ஆனால் இந்த மக்களுக்கும் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்ட பின்பு அவர்களுக்கு வீட்டு உரிமையும் நிச்சயமாக வழங்கப்படும். இல்லை, நாங்கள் மிக விரைவாக, நாங்கள் ரொம்ப காலத்தை எடுக்க விரும்பலை. ஏன்னா 10,000 வீட்டு திட்டத்தில் இன்னும் நிறைய மிச்சப்பட்டிருக்கு, அதையும் நாங்கள் கட்டி முடிக்கணும். ஏன்னா இந்திய அரசாங்கம் இப்போ கொடுத்து ரொம்ப காலமாகுது. இப்போ அவங்க இந்திய அரசாங்கம் யோசிக்கலாம், இலங்கை அரசாங்கத்துக்காக நாங்கள் வழங்கப்பட்ட இந்த வீட்டு திட்டத்தை இவங்க இவ்வளோ ஸ்லோவாக கொண்டு போகிறாங்கன்னா அவங்க இன்னும் உதவிகளை அவங்க வழங்குவதை தாமதிக்கலாம். அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த மிக விரைவாக முழு எங்களோட அமைச்சருடைய முழு வேலைகளையும் இந்த வீட்டு திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்து முடித்து மக்களுக்கு கையளிப்பதுதான் எங்களுடைய இந்த பொறுப்பாக நாங்கள் பொறுப்படுத்திருக்கிறோம். இப்போ எந்த நிலையில் இருக்குது? ஏன்னா இப்போ இன்னைக்கு கூட இந்த ஊடகத்தில் சொன்னாங்க நீர் வசதி எல்லாம் அந்த வீட்டில் இல்லை அப்படின்னு ஒரு கருத்து வந்துச்சு. ஸோ இப்போ எந்த நிலையில், எந்த கட்டத்தில்? இல்லை, உண்மையில் தான் நீர் வசதி இல்லை, மின்சார வசதி இல்லை, பாதை வசதி இல்லை. யாருன்னா அவர்கள் கட்டிய வீட்டுக்கு அவர்கள் தொடங்கியார்களே அந்த வீட்டுக்கு தான் அதனால் இல்லை. அதையும் செய்து கொடுப்பதற்கு நாங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தில் 620 மில்லியன் ரூபாய் ஒதுக்கி இப்போ நாங்கள் தான் செஞ்சு கொடுக்குறோம். இவ்வளோ பேசுகிறாங்களே, அதை அவங்கள்ட்ட கேட்குறேன், உங்களோட காலத்தில் கட்டப்பட்ட வீடுகள் எத்தனை முழுமை பெற்றுச்சு? நீங்கள் மக்களுக்கு செய்த துரோகங்கள் என்ன? என்ன? நீங்கள் மலையகத்தில் பார் திறக்கிறதுக்கு லைசன்ஸ் பெற்றவங்க இன்றைக்கி மலையக மக்களுடைய வீட்டுக்கான உரிமை பத்திரத்தை கொடுக்குற போது ஏன் இவ்வளவு இந்த அளவுக்கு கூச்சல்?